வணக்கம். நர்சிங் படிப்புகள் குறித்த ஆலோசனைகளை வழங்க உள்ள இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நர்சிங் படிப்பை தேர்வு செய்யலாமா, தேர்வு செய்தால் எங்கெங்க வேலை வாய்ப்புகள் உள்ளன, நர்சிங் சார்ந்த என்னென்ன படிப்புகள் உள்ளன அறிய வைக்க அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலின் பதிவாளர் ஆனி கிரேஸ் கலைமதி அவர்கள். சந்தேகங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம். நர்சிங் படிப்புகள், இந்த படிப்போட முக்கியத்துவத்தை முதல்ல சொல்லுங்க. நர்சிங் படிப்பு என்பது ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் நம்முடைய அது ஹீலிங் மினிஸ்ட்ரின்னே நான் சொல்லுவேன். அது மிக மிக முக்கியம் வாய்ந்தது. ஒரு வாரில் எப்படி ஒரு சோல்ஜர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுபோல் ஒரு மருத்துவத்துறையில் செவிலியர்கள் என்பது இன்றியமையாத பணி வேலை செய்கிறவர்கள். அவர்கள் யூஸ்வலாக வந்து திரைக்கு பின்னால் செஞ்சுட்டு இருக்கிறதுனால சமூகத்துக்கு தெரிவதில்லை. பட் இவங்க தான் முக்கியமான டாக்டர்ஸ் வந்து 5 நிமிஷம் வந்து சொல்லிட்டு போகிற எல்லா வித ஆர்டர்ஸ் வாட் எவர் இட் இஸ் அதையெல்லாம் கேரி அவுட் பண்ணுறவங்க நர்சஸ் தான். இவங்க வந்து ஒரு சிஸ்டத்தோட ஹெல்த் இண்டஸ்ட்ரியோட இருதயத்தை போன்றவர்கள். ஸோ இருதயம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதுபோல் ஒரு மருத்துவத்துறையில் நர்சஸ் அப்படின்றவங்க இன்றியமையாத பங்கு வகிக்கிறவங்க. ஒரு டீமாக இது செயல்படுறோம் நாங்கள். இப்போ இந்த நர்சிங் துறைக்கு போகணும்னா என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது? 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 3 விதமான கோர்ஸுகள் உள்ளது. ஒன்று வந்து ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப், அதாவது நர்ஸஸ்க்கு உதவியாளராக இருப்பது. இன்னொன்று டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங், அதாவது டிப்ளமோ லெவலில் பட்டய படிப்பு. இன்னொன்று பிஎஸ்சி பேசிக் பிஎஸ்சி நர்சிங் என்று சொல்லுவோம், அது வந்து பட்டப்படிப்பு. இந்த 3 விதமான படிப்புகளுக்குமே +2 முடித்திருக்க வேண்டும். மேம், இப்போ இந்த நர்சிங் படித்தால் ஒன்லி அதாவது அந்தந்த மருத்துவமனைகளில் மட்டும்தான் பணிபுர முடியுமா, இல்லை வெவ்வேறு தனியார் மருத்துவமனைகள்லையும் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா? அதை பற்றி இந்த செவிலியர் துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையில் உங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு என்பது இருக்கும் வரை நர்சஸுக்கு உலகம் முழுவதும் வேலை வாய்ப்பு கொட்டி கிடைக்கிறது. இதில் ப்ரைவேட்டோ இல்லை மிஷனோ இல்லை கவர்மெண்ட்டோ அப்படிலாம் இல்லை. உலகம் ஃபுல்லாக எல்லா துறைகளும், ரயில்வே ஆகட்டும், மிலிட்ரி ஆகட்டும், ப்ரைவேட் செக்டரில் எம்என்சி கம்பெனி ஆகட்டும், ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் கொட்டி கிடைக்கிறது வேலை வாய்ப்புகள். இப்போ நீங்கள் உலகம் முழுதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்போது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய படிப்பு இதுவா? நிச்சயமாக செவிலியர் துறையில் நிறைய வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உள்ளது நர்சஸ்க்கு. அதில் மெயினாக யூரோப்பியன் கண்ட்ரி, வெஸ்டர்ன் கண்ட்ரி போகணுன்னா தே ஹாவ் டு பாஸ் த எக்ஸாம்ஸ். அதுக்குரிய IELTS எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அந்த இங்கே செவிலியர் துறையை சேர்ந்த அந்தந்த நாட்டுக்குரிய லைசன்ஷியர் எக்ஸாம்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் மிடில் ஈஸ்டில் கூட இப்போல்லாம் துபாய், சவுதி, இவங்க எல்லாமே அவங்க நாட்டுக்குள்ளே வரத்துக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறாங்க. அந்த தகுதி தேர்வில் பாஸ் ஆனால் மாத்திரமே அவங்க ஊரில் அவங்க லைசன்ஸ் கொடுத்து நம்ம செவிலியர்களை அமர்த்தி கொள்கிறார்கள். ஆனால் நம்மளோட டிகிரி எல்லாமே அவங்கள ஈக்குவேட் பண்ணிக்கிறாங்க. ஒன்லி ஒரு சின்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னும் போது அது என்ன மாதிரி கேள்விகள் இடம்பெறும்? அதுக்கு எப்படி தனியாக தயாராக வேண்டி இருக்குமா? நிச்சயமா தனியாக தயாராகணும். ஏன்னா நம்ம படிக்கும்போது நமக்கு சப்ஜெக்டிவ் கொஸ்டின் வரும், அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வரும், எல்லாமே கலந்து வரும். இதில் மோஸ்ட்லி அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், MCQ தான். அப்போ MCQன்றப்பவே நமக்கு வந்து பாடங்கள் நன்றாக ஆழமாக தெரிஞ்சிருக்கணும். MCQ இருக்கிறப்போ அது நிச்சயமாக நர்சிங் துறையை சார்ந்தது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ளைடாக இருக்கும் கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு பேஷண்டோட கண்டிஷனை கொடுத்து, கேஸ் சினாரியா கொடுத்து அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க. ஸோ அது அனாட்டமி, பிசியாலஜி, அப்படி எல்லா சப்ஜெக்டையும் கவர் ஆகி இருக்கும். அது அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங் படிக்கிறோம், பேசிக். அது கடைசி இயரில் வந்து குழந்தைய எப்படி, குழந்தை பேர் மகப்பேறு எப்படி பண்ணுறது, அவங்கள ஆன்டிநேட்டல் மதரை எப்படி பார்த்துக்கொள்வது, அது முதற்கொண்டு எல்லாத்தையும் அது ஃபுல்லாக கவர் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். யூஸ்வலாக 1 மணி நேரம் 2 மணி நேரம். அதை பற்றி பேசலாம். நேயர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார்கள். கௌதம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மேம், நான் வந்து மெடிக்கல் கட் ஆஃப் 173.75 பிஎஸ்சி நர்சிங் கிடைக்குமா? எவ்வளோ கட் ஆஃப்ங்க? மெடிக்கல் கட் ஆஃப் 173. 173.75 கட் ஆஃப் வந்து இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்முடைய செலெக்ஷன் கமிட்டி துறையில் வந்து அவங்க வெளியே போடும்போது தான் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கலாம். கம்யூனல் ரொட்டேஷனில் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணலாம் நிச்சயமாக. இன்னும் வந்து அறிக்கை வெளியில இப்பதான் ரிசல்ட் வந்தது இல்லையா? சோ நாங்க எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்துடைய அந்த அறிவிப்புக்காக. ஓகே மேம், தேங்க்ஸ். அடுத்த நேயர் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அடுத்த நேயர் இணைப்புல இருக்கீங்களா? உங்க கேள்வி என்ன? வணக்கம் மேடம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க.
மேடம் நல்லங்க, நாங்க வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறோம். எங்க சன் வந்து ஏற்கனவே பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிட்டு இருக்காரு. ஓகேங்க. ஏற்கனவே விநாயகர் மிஷன்ல முடிச்சிருக்காரு. இப்ப அடுத்தது எம்எஸ்சி நர்சிங் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அடுத்தது இந்த ஃபாரின் ஸ்டடிஸ் போனா எங்க எடுக்கலாம், எந்த நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அது சொந்தமா வேணுங்க மேடம். நீங்க வந்து ஸ்டடீஸ் பண்ண விரும்புறீங்களா இல்ல ஃபாரின்ல போய் வேலை பார்க்க விரும்புறீங்களான்னு உங்களுக்கு தெரியும். ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா நம்ம நாட்டிலே சீப்பா எம்எஸ்சி நர்சிங் இருக்கு. அங்க போய் வெளிநாட்டுல போய் அவ்வளவு காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணல. நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை அங்கேயும் மதிக்கிறாங்க. அயல் நாட்டிலுமே நம்மளோட அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்திய நாட்டோட இந்த இந்தியன் நர்சிங் கவுன்சில் நமக்கு வந்து அதுதான் மெயின். அவங்க தான் இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரியான சிலபஸ், கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் நமக்கு. ஸோ காஷ்மீர்ல படிக்கிற ஒரு நர்ஸும் வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம், தமிழ்நாட்டில் படிக்கிற ஒரு நர்ஸ் ஈவன் எந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரியும் வேலை பார்க்கலாம். அதனால நீங்க வந்து அந்த சிலபஸ் ஈக்குவேட்டா இருக்கிறதுனால இங்க படிச்சுட்டு உங்க சன் மற்றபடி வெளிநாட்டுகளுக்கு ட்ரை பண்ணலாம். இருந்து சங்கீதா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ மேடம். எஸ், டெல் மீ. சொல்லுங்க. நான் பிஎஸ்சி படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா கவர்மெண்ட் கோட்டா இருந்து போகும்போது எவ்வளவு கட் ஆஃப் மார்க் தேவைப்படுது, இல்லைன்னா நம்ம இதுல படிச்சா நல்ல வேலை வாய்ப்பு இருக்குமா, இல்ல அதுக்கு எம்எஸ்சி படிக்கும் போது எம்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ஏதாச்சும் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு இருக்கா மேம்? நர்சிங் படிப்பு வந்து யார் யார் டிப்ளமோ நீங்கள் படிக்கணும் விருப்பப்பட்டா 40% மார்க் எடுத்திருந்தா நிச்சயமாக நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம். கவர்மெண்ட்லேயும் விண்ணப்பிக்கலாம், ப்ரைவேட் காலேஜஸ்லையும் விண்ணப்பிக்கலாம். அதே போல் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா நீங்கள் 45% ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் சேர்த்து எடுத்துருந்துருக்கணும் நீங்கள். அப்படின்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. கட் ஆஃப் பற்றி கவர்மெண்ட் வெளியே அந்த லிஸ்ட்டை வெளியிடும்போது தான் நமக்கு தெரியும் கம்யூனல் ரொட்டேஷனில் யார் யாருக்கு எந்தெந்த கட் ஆஃப் வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். எம்எஸ்சி படித்தாதான் வேலை வாய்ப்பு அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து டிப்ளமோ படித்தாலும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, பிஎஸ்சி படித்தாலும் வேலை வாய்ப்புகள் நன்றாக உள்ளது. எம்எஸ்சின்றது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். நமக்கு நாமளே நல்ல நம்முடைய நர்சிங் தகுதிகளை வளர்த்துக்கிட்டு டீச்சிங் லெவலு மற்றும் ரிசர்ச்சரா அப்படியெல்லாம் போகிறதுக்கு அது ரொம்ப உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்த நேயர் அர்ச்சனா, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க அர்ச்சனா. மேம், நான் பிஎஸ்சி நர்சிங் தேர்ட் இயர் முடிச்சிருக்கேன் மேம். தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து இதுக்கு முடிச்சிட்ட பின்னாடிக்கு மெடிக்கல் கோடிங் படிக்கும் அந்த சைட் போலாமா இல்ல ஃபாரின் போலாமா இல்ல ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதலாமா மேம்? இது வந்து உங்களோட வாழ்க்கையை குறித்து நீங்கள் நிர்ணயிச்சுக்கிறது. நீங்கள் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் முடிக்கும்போது ஒரு 21 வயசாயிருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு எது தேவைகள், உங்களோட ஃபைனல் இயர் வரும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் பற்றி நிறைய உங்கள் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. எந்தெந்த அவென்யூஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரயில்வேல என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நிறைய காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாம் வருது, இஎஸ்ஐயில் வருது, எய்ம்ஸில் வருது, ஜிப்மரில் வருது, அந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வருது. அதில் நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட் எது, இல்லை நான் ஃபாரின் போகணுமா, உங்களோட ஃபேமிலியை கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து இந்திய பெண்கள் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபேமிலியை சார்ந்திருக்கிறப்போ அவங்களோட சஜஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நீங்கள் கோ ஹெட் பண்ணலாம். இப்போ நர்சிங் படித்த மாணவர்களும் சரி, படிக்க இருக்க மாணவர்களும் சரி, பெரும்பாலும் அவங்க வெளிநாடுகளில் வேலை பார்க்குறதையே ஒரு எய்மாக வச்சுருக்காங்க. இப்போ வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்பகத்தன்மையான ஒரு வழியில் போகணும். அந்த விஷயத்தை எப்படி உறுதிப்படுத்திக்கலாம், அதுக்கான வழிகள் இருக்கு? நிச்சயமா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் நம்ம கவர்மெண்ட்டே அரசாங்கமே நடத்தி கொண்டு வருது. அது மூலமா போகணும். நாம சும்மா கண்ட சின்ன சின்ன ஏஜென்சி கிட்ட எல்லாம் போயெல்லாம் மாட்டிக்கூடாது. அவங்க வந்து ஈவன் ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்மளை போட்டுருவாங்க. இப்போ சட்டப்படி நம்ம ஒழுங்காக விசா எல்லாம் இந்த ப்ராசஸ் பிரகாரம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்திருக்கு, சட்டப்பூர்வமாக ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷனில் பண்ணவங்க தான் இந்த கண்ட்ரிக்கு போக முடியும்னு இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ரீடிங் படித்தேன் நான் ஹிந்துவில். ஸோ அப்போ வந்து இந்த சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டவர்கள் மூலம் தான் நர்சஸ் வந்து வெளியே போக முடியும். ஸோ தட் அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தெல்லாம் நர்சஸ்க்கு வராது. அடுத்த நேயர் புதுச்சேரியிலிருந்து சங்கரி, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க சங்கரி. ஹலோ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மா. Ma'am, I have already finished my BSc nursing. And I have completed my critical care nursing also in Jipmer. உங்க தொலைக்காட்சியோட சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க சங்கரி. ஒரு நிமிஷம். டிவி வால்யூம் மியூட் பண்ணுங்க, சவுண்ட் குறைங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ கல்லூரிகளுடைய அங்கீகாரம் அது வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது?
கல்லூரிகள் அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் படித்தாதான் நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி வேலைவாய்ப்புக்கு போக முடியும். முதல்ல வந்து அந்த இப்போ அவங்க படிக்க போகிற கல்லூரி கவர்மெண்ட் ரெகனைஸ்டா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுபோல் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெகனைஸ்டா, ஸ்டேட் கவுன்சில் நம்ம தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ரெகனைஸ்டா, டிப்ளமோ டிகிரியாக இருந்தால் பட்டப்படிப்பாக இருந்தால் நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெகனைஸ்டான்னு பார்க்கணும். எங்களோட வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா www.tamilnadunursingcouncil.comல போனீங்கன்னா இந்த 15-16ஆம் வருடத்துக்கு எந்தெந்த கல்லூரி அங்கீகரிக்க ரெகக்னிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் அலாட் பண்ணிருக்கிறது முதற்கொண்டு அதில் வருது. அதை பார்த்து பப்ளிக் வந்து ஏமாறாமல் அதை பார்த்து ஐ மீன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அட்மிஷனை தேடணும். அடுத்த ஒரு நேயர் நிர்மலா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க நிர்மலா. நான் வந்து இப்போ பயோ பார்ட் எடுத்திருக்கேன். சரி, என்னால இப்போ பிஎஸ்சி நர்சிங் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியுமா? பயோபாட்னி எடுத்திருக்கிறதுனால கட்டாயமா பண்ண முடியும். மேம், இப்போ இந்த மாணவர் கேட்டது போன்று எந்தெந்த படிப்பை எந்தெந்த குரூப் எடுத்து படித்த மாணவர்கள் இந்த நர்சிங் துறைக்கு வர முடியும்? பட்ட படிப்புக்கு நிச்சயமாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும். இட் இஸ் அ மேண்டேட். சரிங்களா? முக்கியமாக வேணும். அதே பட்டய படிப்புக்கு, அதாவது டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரிக்கு எந்த கோர்ஸ்னாலும் எதுனாலும் படிச்சிருக்கலாம். ஒன்லி பாஸ் ஆகி 40% மார்க் இருந்தால், டோட்டல் மார்க்கில் 40% இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் படிப்புகளுக்கான போட்டி வந்து எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி துணை மருத்துவ படிப்புகள், முக்கியமா பிஎஸ்சி நர்சிங் இந்த படிப்புக்கு அதிகமான போட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமா அது தொடருமா? எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக தொடரும். பிஎஸ்சி நர்சிங்க்கு எப்பயுமே நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, இந்த வேலை வாய்ப்புகளுக்கு குறைவில்லாத ஒரு பணி இது நர்சிங்ன்றது. அதனால எல்லாருக்குமே இப்போ நீங்கள் நான் மற்ற துறைகளை சொல்ல விரும்பலை. இப்போ நர்சிங் முடித்த நிச்சயமாக ஒரு பொண்ணுக்கு வேலை வாய்ப்பு எந்த ஒரு மருத்துவமனையிலையுமே, இப்போ இந்த நம்ம ஸ்டேட்லாம் கூட வெளி ஸ்டேட்டில் எல்லா இடத்துல நம்ம ஸ்டேட்லையுமே கொட்டி கிடக்குது. இல்லை பீப்புள் வாண்ட் டு கோ அப்ராட், வெளிநாடு போகணும், நான் நல்ல ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண நிறைய பேர் சென்னைக்கு வராங்க. எல்லா இடத்துலையுமே நர்சஸ் ஸ்கேசிட்டி இருக்குது. தே வாண்ட் மோர் நர்சஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நிச்சயமாக. ஸோ அதில் பிஎஸ்சி நர்சஸ் நிச்சயமாக நல்ல வேலைவாய்ப்பு ஸ்கோப் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் மேம், அதாவது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நர்ஸ் இங்கு பயின்றவர்களுக்கான தேவை அதிகமாக வெளிநாடுகளில் இருக்கிறதா சொல்லப்படுது. அது உண்மையா? இந்திய நர்ஸுகள் எப்பொழுதுமே வெளிநாடுகளில் ரொம்ப ரொம்ப வாண்டட். ஸ்பெஷலி நம்ம சொன்ன இந்தியன் நர்சஸ் வெளிநாடுகளை பார்க்கும்போது கேரளா நர்சஸ் நிறைய இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய காலேஜஸ் வந்தது. ஸோ ஈக்குவலாக நம்மளும் வெளிநாடுகளுக்கு போகிறோம். ஏன்னா இந்தியர்கள் எப்போவுமே கடின உழைப்புக்கு பேர் போனவங்க நம்ம. அதனால நிச்சயமாக ஈவன் நான் வெளிநாடுல ஒர்க் பண்ண போது கூட எப்போவுமே என்னோட யூரோப்பியன் லேடி மை ஹெட் நர்ஸ் யூஸ் டு டே, இந்தியன்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், வி கேன் ட்ரஸ்ட் அண்ட் கிவ் இட் டு தம் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து வீல் டெடிகேட், ரொம்ப நல்லா டெடிகேட்டடாக நம்ம கொடுத்த ஒரு கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்ட்ரா லோடுனா கூட நம்ம வந்து முகம் சுளிக்காமல் இன்முகத்தோடு நம்ம செய்வோம். அதனால எப்போவுமே இந்தியன் நர்சஸ்க்கு எப்போவுமே வாண்டட் இருக்கு. நர்சிங் பட்டப்படிப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாக எவ்வளவு ஆண்டுகள் படிப்பாங்க, அதே போல் ப்ராக்டிக்கலாக செய்முறை வடிவில் எவ்வளவு ஆண்டுகள் படிப்பாங்க? இந்த ஒரு தவறான கருத்து ஏன் உங்க எல்லாருக்கும் பரவிருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த நம்மளோட ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் 2 பேருக்கும் நிச்சயமாக ஈக்குவலா தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இருக்குது. அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கம்மி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து தியரி கம் ப்ராக்டிகம் ஸ்டடி. இது ரெண்டுமே மிங்கிள் இன்டர் ஓவன், ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்டு தான் இந்த ஸ்டடி கொடுக்கப்படுகிறது. இதில் கம்மி அதில் ஜாஸ்தி அப்படிலாம் கிடையாது. இதில் ஸ்டூடெண்ட் பீரியடில் இத்தனை அவர் பண்ணணும்னா இவங்களும் இத்தனை அவர் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ்ன்னு தான் லைசன்ஸ் கொடுக்குறோம், டிப்ளமோக்கும் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் தான் லைசன்ஸ் கொடுக்குறோம், இவங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப்ன்ற லைசன்ஸ் கொடுக்குறோம், ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப். இதுல வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து பரவிருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா நீங்க இவங்களுக்கு அதாவது தியரி படிக்காம எப்படி நம்ம வந்து பிராக்டிக்கல்ல போய் வேலை செய்ய முடியும்? அப்படின்னா வெறும் நம்ம என்ன அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கா பண்றோம்? இல்லையே. அப்ரெண்டிஸ்ஷிப் அப்போ வந்து எனக்கு எப்படி தெரியும்? இசிஜி வந்து இப்போ போயிட்டு இருக்கு மானிட்டர்ல. இப்போ வந்து தேர் இஸ் எஸ்டி எலிவேஷன் ஆர் எஸ்டி டிப்ரெஷன்னா எனக்கு தியரி படிச்சிருந்தா தானே அது என்னத்தினால ஏற்படுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போ தியரி இல்லாமல் என்னால் நிச்சயமாக செய்ய முடியும். வெறும் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறது மாதிரி செஞ்சால் அந்த காலத்தில் எப்படி ஒரு எடுபடி வேலை தான் பார்த்துருக்கணும் நம்ம, இல்லைங்களா? ஸோ நர்சிங்க்கு நிச்சயமாக தியரியும் ப்ராக்டிக்கலும் ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்குது. தெர் இஸ் நோ அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை தயவு செஞ்சு எல்லாரும் மனதிலிருந்து களையணும்னு நான் நிச்சயமாக ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் த கவுன்சில் அப்படின்ற வேண்டிக் கொள்கிறேன் இந்த சமூகத்துக்கு. நான் தொடர்ந்து அடுத்த ஒரு நேயர் பெங்களூரிலிருந்து பிரிட்டோ, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ ஹலோ பிரிட்டோ. மேடம். எஸ் சொல்லுங்க மேடம். என்னுடைய சிஸ்டர் வந்துட்டு பிஎஸ்சி படிக்கிறாங்க. இப்போ என்னோட சிஸ்டர் வந்துட்டு நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ் போடணும்னா எப்படி மேடம்?
பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் +2 மார்க் வச்சு தாங்க எம்பிபிஎஸ் போக முடியும். நீங்கள் பிஎஸ்சி வச்சு போக முடியுமா இல்லை ஒன்லி +2 வச்சு தான் போக முடியுமா? +2 வச்சு தான் போக முடியும். அந்த லேட்ரல் என்ட்ரி அந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரி எல்லாம் இல்லை, நர்சிங்க்கு அப்படி இல்லை. மாணவர்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நர்சிங் படிக்கலாமா, நர்சிங் படிப்பு சிறந்ததா என்ற கேள்விக்கு இந்நிகழ்ச்சி விடையளித்திருக்கும் என நம்புகிறோம். கற்க கசடர நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை மறுநாள் காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். இணையதளத்தில் பார்க்க விரும்புவோர் www.pudiyatalamurai.tv என்ற முகவரியை அணுகலாம். இந்நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை feedback@pudiyatalamurai.tv என்ற மின்னஞ்சல் மூலம் தெரிவியுங்கள். MBA உள்ளிட்ட மேலாண்மை படிப்புகள் மற்றும் டான்செட் குறித்த ஆலோசனைகளோடு அடுத்த கற்க கசடர நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.